குழந்தையின் மூக்கினை இவ்வாறு இழுத்துக் கொண்டே இருந்தால் மூக்கு நேராகிவிடும். தலையினை இவ்வாறு அழுத்திக் கொண்டே இருந்தால் தலை அழகான அமைப்பினை பெறும். இவையெல்லாம் நமது முன்னோர்கள் செய்து வந்ததுதான். இது உண்மையில் பலனளிக்குமா? ஒரு குழந்தையினுடைய தலை எலும்புகள் முழுமையாக சேராமல் இடையிடையில் ஃபாண்டனல்ஸ் என்ற மெல்லிய திசுக்கள் அமைந்திருக்கும். இது குழந்தையின் மூளை வளர வளர அதற்கு ஏற்றவாறு விரிந்து கொடுத்து உதவும். அதேபோல் பிரசவ நேரத்தில் குழந்தையின் தலை தாயினுடைய யோனியிலிருந்து வெளிவரும் பொழுது இந்த அமைப்பு தான் அழுத்தத்திற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்து எந்த சேதமும் இல்லாமல் வெளிவர உதவுகிறது. இதனால் பிறந்த சில குழந்தைகளின் தலை சற்று கோணலாக இருக்கும். சில மாதங்களில் அது சரியும் ஆகிவிடும். ஆனால் இதனை பார்த்த நம் முன்னோர்கள் குழந்தையின் தலை கோணல் என்று எண்ணி தலையினை அழுத்துதல், நீவி விடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குழந்தையின் மூளை வளர்ச்சியை கூட பாதிக்கும். சப்பை மூக்கினை சரி செய்கிறேன் என்று கூறி பல அப்பாவி குழந்தைகளின் மூக்கினை பிடித்து இழுத்துக் கொண்டே இருந்திருக்கின்றனர். இவற்றையெல்லாம் நம்பி யாரும் இதனை செய்ய வேண்டாம். நன்றி.